ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் கோவக்கீரையை வந்து நான் தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு பதிலாக முட்டை சேர்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக 2 முட்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணல. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கறி விட்டதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்கீரையை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். கோவக்கீரை சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துறாதீங்க. கீரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி அந்த கீரை நல்லா சுருங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதிகமான அளவு உப்பு சேர்த்துருவீங்க. ஸோ கீரை சுருங்கினதுக்கப்புறமா சேர்க்கும்போது கரெக்டான அளவு நம்ம உப்பு சேர்க்க முடியும். இப்போ தண்ணியெலாம் வற்றி வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். லைட்டாக கிளறி விட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டோம்னா கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டைக்கு பதிலாக தேங்காயும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் முட்டை ரெண்டுமே கூட ஒன்றாவும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.